மத்திய அரசு நிதியை தாமதமின்றி சரியான நேரத்தில் மாநில அரசுக்கு வழங்க வேண்டும். ஊரக வளர்ச்சித்துறை கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். ஒன்றிய அரசின் எல்லா திட்டங்களுக்கும் மாநில அரசு பங்கு தொகையை எந்தவித காலதாமதம் இல்லாமல் நாம் விடுவிக்கிறோம். அதே போல் ஒன்றிய அரசு தன்னுடைய நிதியை சரியான டைமில் மாநில அரசுக்கு வழங்கணும்னு இந்த குழு மூலமாக வலியுறுத்தப்படும். வேலூர் காவலர் பயிற்சி பள்ளிக்கு வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்படும். சென்னையில் வேலு நாச்சியார் சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கொள்ளவிருந்த எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் மாற்றம். அக்டோபர் 4ஆம் தேதி நாமக்கல், பரமத்தி, வேலூரிலும், அக்டோபர் 5ஆம் தேதி திருச்செங்கோடு, குமாரபாளையத்திலும் இபிஎஸ் பரப்புரை. அரசு பள்ளிகளில் பாலியல் சீண்டலில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்ட அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்காக முன்கூட்டியே கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படாது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகையில் 20 நிபந்தனைகளுடன் விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி. நண்பகல் 12:25 மணி முதல் 1 மணிக்குள் பரப்புரையை முடிக்க வேண்டும். பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிப்பு. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. விஜய் வாகனத்தின் முன்னும் பின்னும் யாரும் வர வேண்டாம் உள்ளிட்ட 12 நிபந்தனைகள் விதிப்பு. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து வரும் 36 நொடிகளில் 2 வாக்காளர்களை நீக்கிவிட்டு பிறகு மீண்டும் தூங்கச் செல்கிறார்கள். தேர்தல் அதிகாரி விழித்திருந்து இந்த திருட்டை பார்த்து கொண்டே இருக்கிறார், திருடர்களை பாதுகாக்கிறார் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளுக்கு உடனடி மாணவர் சேர்க்கை செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. அன்புமணி ஆதரவாளர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாக ராமதாஸ் தரப்பில் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு. ராமதாஸ் பேச்சுக்கு கட்டுப்பட்டுள்ளதாக பாமக எம்எல்ஏ அருள் பகிரங்க எச்சரிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கனமழையால் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் தேங்கிய மழை. விவசாயிகள் காய வைத்திருந்த நெல் மழைநீரில் நனைந்து சேதம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள சுங்க இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய்கள் உதவியுடன் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என அறிவிப்பு. கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த பிடிவாரன் குற்றவாளி வரச்சூர் செல்வம் திண்டுக்கல்லில் கைது. நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததால் மாவட்ட எஸ்பி உத்தரவின் பெயரில் அதிரடி நடவடிக்கை. ராமநாதபுரம் வண்ணாங்குண்டு நடுக்கடலில் ஏற்பட்ட ராட்சத அலையில் சிக்கி மீன்பிடி படகு கவிழ்ந்தது. சுமார் 5 மணி நேரமாக ஆழ்கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை பத்திரமாக மீட்ட சக மீனவர்கள். சாத்தனூர் அணையில் கூடுதல் உபரிநீர் திறப்பதற்கான அறிவிப்பு வெளியீடு. தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பெங்களூருவில் ஜொமேட்டோ ஊழியரை இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல். உணவு டெலிவரி செய்ய தாமதமானதால் நாற்காலி உள்ளிட்ட பொருட்களால் தாக்கி அட்டூழியம். இமாச்சல் மாநிலம் கிண்ணாவூர் மாவட்டத்தில் மேகவெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை. பெருவெள்ளம் ஏற்பட்டதில் சின்னாபின்னமான குடியிருப்புகள், சாலைகள்.
ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு எதிராக தொடரும் அடக்குமுறைகள். ருஷ்ய சட்டத்துடன் முரண்படுவதாக கூறி ஆப்கானிஸ்தான் பல்கலைக்கழக பாடகங்களில் பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தலிபான் அரசு தடை. இந்தோனேஷியாவில் ரிக்டர் அளவில் 6.8 என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். பப்புவா மாகாணத்தில் நபிரே நகரில் மேம்பாலம் மற்றும் 2 வீடுகள் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா ஓமன் அணிகள் இன்று மோதல். கடைசி லீக் ஆட்டத்திலும் வெற்றி பெற இந்திய அணி முனைப்பு. போட்டியின் போது இலங்கை வீரர் துனித் வெள்ளாளகேவின் தந்தை மறைவு. சோகத்தில் முடிந்த வெற்றி.